விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கூனிமேடு பகுதியில் திமுக மாநில நிர்வாகி பாலகிருஷ்ணனை தாவேகா நிர்வாகிகள் கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மரக்காணம் அருகே கூனிமேடு குப்பம் மீனவர் கிராமம் எல்லையம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன். இவர் திமுகவில் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ளார். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டிவனம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் வன்னியரசுக்கு கூனிமேடு மீனவர் பகுதியில் நடைபெற்ற வாக்குச்சாவடியில் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து உள்ளார். அப்போது அங்கிருந்த தாவேகா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் பாலகிருஷ்ணனுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு உள்ளது. அருகிலிருந்து காவலர்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த பவனேஷ், அஜித் ஆகிய 2 பேர் நள்ளிரவில் பாலகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்று கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒருவரை கைது செய்து மற்றொருவரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் காரணம் என விசிக வேட்பாளர் வன்னியரசு குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக மிக தீவிரமாக களமாடி வருவர். மூத்த உறுப்பினர் அவர். பன்னெடுங்காலமாக அவருடைய குடும்பமே திராவிட பாரம்பரியத்தில் உள்ள ஒரு பேர் இயக்கத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர் நேற்றைக்கு இரவு வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீரென்று 2 பேர் பைக்கில் வந்தவங்க உள்ள வீட்டுக்குள்ளே புகுந்து அவரை வெட்டியிருக்கிறார்கள், படுகாயப்படுத்தியிருக்கிறார்கள். மருத்துவமனையில் காலையில் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. இதை யார் செய்திருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள். மிக மோசமான கஞ்சா போதையில் தான் அவர்கள் இந்த மிக மோசமான இந்த ரவுடித்தனத்தை, காலித்தனத்தை செய்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்களுடன் பேசும்பொழுது சொன்னார், நான் நீண்ட காலமாக திராவிட இயக்கத்தில் இருப்பவன். இம்மாதிரியான வன்முறையை நான் பார்த்ததில்லை. இரவுல இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார்.